எதை வேணா ஹேண்டில் பண்ணிடலாம். 2 குழந்தைங்களை சின்ன குழந்தைங்களை ஹேண்டில் பண்றது தான் கஷ்டம். என்னால முடியல. கம்ப்ளீட்டா 4 வருஷமா இதே அழுக சத்தம், இதே விஷயங்கள் தான் என் மண்டையில ஓடிக்கிட்டு இருக்கு. முடியல. என்னோட மென்டல் ஸ்டெபிலிட்டியை பத்தி யார்கிட்டயும் சொல்றப்போ யாருமே அதுக்கான கன்சர்னையும் ஆக்ஷனையும் எடுக்கல. இது மாதிரி வீடியோஸ் பார்க்கும்போது வருத்தமா இருக்கு. ஆனா இதை விட வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, இவங்களுக்காக இதை பத்தி சொல்லி ஒரு வீடியோ போடுற அளவுக்கான ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அதை பத்தி பேசக்கூடிய ஸ்பேஸ் இருக்குன்னு தான் நான் இன்னமும் நினைக்கிறேன். ஆனா இதை பத்தி எல்லாம் பேசவே முடியாம இன்னும் நிறைய மதர்ஸ் வந்து தனியா கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. 2 சின்ன குழந்தைங்களை ஒரே ஒரு பர்சன் 24/7 வளர்க்கறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தா கூட ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி செட்டப்ல 2-3 குழந்தைங்க இருந்தாலுமே அந்த மதர் மட்டுமே ரெஸ்பான்சிபிளா இருக்கவே மாட்டாங்க. அவங்களோட மாமியார் இருப்பாங்க, நாத்தனார் இருப்பாங்க, அக்கா, அம்மா, தங்கச்சி, சித்தி, இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. இப்ப இருக்கிற ஃபேமிலி செட்டப்ல இப்ப தனியா இருக்கும் பொழுது அந்த மாதிரி ஒரு வில்லேஜ் அப்படின்னு நம்ம சொல்ற யாருமே நம்ம கூடவும் இல்ல. ஹஸ்பண்டால வந்து ஒர்க் ப்ரெஷர்ல வந்து பாத்துக்க முடிய மாட்டேங்குது. அந்த இன்டென்ஷனுமே இல்ல. சரி நம்மளும் தான் வந்து பேரண்டிங்க்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்ற இன்டென்ஷனும் இல்லாம இருக்கு. இது சேஞ்ச் ஆயிட்டு வருதுன்னா கூட இன்னும் கூட அது ஃபுல்லா அது இன்னும் வரலன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இப்ப இருக்கிற கிரைசிஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மதர்ஸ் குழந்தையோட அம்மாக்கள் 2 சின்ன குழந்தையோட 24/7 பிரேக்கே இல்லாம மாட்டிக்கிறாங்க. இப்ப இந்த மாதிரி ஆகும்பொழுது அவங்க ஃபுல்லா டிஸ்ரெகுலேட் ஆயிடுறாங்க. அவங்களுக்கு மென்டல் ஸ்டெபிலிட்டி இல்லாம போகுது. நிறைய பேர் சூசைட் வரைக்கும் கூட அட்டெம்ப்ட் பண்றாங்க. என்கிட்ட வர யங் மதர்ஸை பார்க்கும்பொழுது இது ஒரு ப்ராப்ளமா நான் ஐடென்டிஃபை பண்றேன். இப்ப வந்து நம்மளோட வில்லேஜை நம்ம திருப்பி கொண்டு வரணும் அப்படின்னா டெஃபினட்டா நம்ம வந்து இன்னொருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். இல்லைன்னா கெட் பெய்ட் ஹெல்ப். அட்லீஸ்ட் ஒரு பர்சன் உங்களுக்கு கூட இன்னொரு பர்சன் குழந்தைய தூக்கத்துக்காக இருக்கணும். நீங்க நிம்மதியா ஒரு பாத்ரூம் போயிட்டு வரதுக்காக குழந்தைய பாத்துக்கிற அளவுக்கு ஒரு பர்சன் இருக்கணும். இதெல்லாம் இருந்தா மட்டும்தான் கொஞ்சமாவது மென்டல் ஸ்டெபிலிட்டியோட குழந்தைங்களை வளர்க்க முடியும். உங்களுக்கான ரைட்ஸ் வந்து நீங்க தான் கிளைம் பண்ணணும். உங்களோட ஃபேமிலி சிஸ்டம்ல மற்றவங்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ஒரு குரூப்பா ஒரு ஃபேமிலியா வாழறதுக்கு பழகுங்க. தனியா குழந்தைங்களை வளர்க்கறது சாதாரண விஷயம் இல்லைங்க. ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் மென்டல் ஹெல்த்.